இயற்கை எழில்மிகு பல்லுயிர் இனப்பெருக்க மையமாக விளங்கும் மேற்கு தொடர்ச்சி மலையின் நடுவில் அமைந்துள்ள சொரிமுத்தையனார் கோவிலில் பக்தர்களின் நம்பிக்கையாக விளங்கும் மணிமுழுங்கு அதிசய இலுப்பை மரம் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திற்கு அருகாமையில் மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரின் எழில்மிகு சூழலில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் பழமையும் பெருமையும் ஒருங்கே கொண்ட சொரிமுத்து ஐயனார் திருக்கோவில் அமைந்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளின் நடுவிலும் யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமான பொதிகை மலையின் அருகாமையிலும் வீற்றிருக்கும் இத்தலம் சிவபெருமான் அகத்திய முனிவருக்கு காட்சியளித்த புனித ஸ்தலமாகவும் தாமிரபரணி நதியின் பிறப்பிடமாகவும் போற்றப்படுகிறது. ஆண்டுதோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்தாலும் இக்கோவிலில் நடைபெறும் ஆடி அமாவாசை திருவிழா தனி சிறப்பு மிக்கதாகும். இத்திருவிழாவிற்காக பக்தர்கள் கால்நாட்டு வைபவம் மூலம் காப்பு கட்டி விரதத்தை மேற்கொள்வர். பலர் கோவிலிலேயே தங்கியிருந்து தங்கள் நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றுவது வழக்கம். இந்த ஆண்டுக்கான ஆடி அமாவாசை திருவிழாவும் தற்போது கால்நாட்டு வைபவத்துடன் சிறப்பாக தொடங்கியுள்ளது. இத்திருக்கோவிலின் தலவிருட்சமாக மணிமுழுங்கு எனப்படும் இலுப்பை மரம் திகழ்கிறது. இந்த மரம் ஆன்மீக ரீதியாக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற இந்த மரத்தில் மணிகளை கட்டுவார்கள். இவ்வாறு கட்டப்படும் மணிகளை மரம் முழுங்கி பக்தர்களின் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதாக ஆழ்ந்த நம்பிக்கை நிலவுகிறது. இக்கோவிலுக்கு வருகை தந்து மணிமுழுங்கி மரத்தில் தங்கள் மணிகளை கட்டும் பக்தர்களின் கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேறுகின்றன என்பது பரவலான நம்பிக்கையாகும். குலதெய்வமான சொரிமுத்தையனாரை வழிபடும் பக்தர்களுக்கு மணிமுழுங்கி மரம் ஆன்மீகத்திற்கும் இயற்கைக்கும் இடையே ஒரு புனிதமான பிணைப்பை உருவாக்கும் தலமாக அமைகிறது. சொரிமுத்து ஐயனார் கோவிலில் மகாலிங்க சுவாமி, அகத்தியர், சங்கிலி பூதத்தார் ஆகியோருக்கு தனித்தனி சன்னதிகள் அமைந்துள்ளன. வரலாற்று தகவலின்படி அகத்திய முனிவர் இங்கு சிவலிங்கத்தை ஸ்தாபித்து வழிபட்டதாகவும் ஆடி அமாவாசை அன்று அவர் புனித நீரால் அபிஷேகம் செய்த போது மழை பொழிந்து வறட்சி நீங்கியதாகவும் கூறப்படுகிறது. கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தாமிரபரணி ஆற்றில் நீராடி கோவிலில் வழிபட்டு மணிமுழுங்கி மரத்தடியில் நடைபெறும் பூஜைகளில் பக்தி சிரத்தையுடன் பங்கேற்று தங்கள் வேண்டுதல்களுக்காக மணிகளை கட்டுவது தொன்று தொட்டு கடைபிடிக்கப்படும் ஒரு மரபாகும். தற்போது ஆடி அமாவாசை திருவிழா தொடங்கியுள்ள நிலையில் ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு வருகை தந்து வழிபடுவதோடு மணிமுழுங்கி மரத்தில் தங்கள் கோரிக்கைகளுடன் மணிகளை கட்டி சொரிமுத்தையனாரிடம் தங்கள் பிரார்த்தனைகளை சமர்ப்பித்து செல்கின்றனர். மேற்கு தொடர்ச்சி மலையின் இயற்கை எழில்மிக்க நடுப்பகுதியில் அமைந்துள்ள சொரிமுத்து ஐயனார் திருக்கோவிலிலும் அதன் தல விருட்சமான இலுப்பை மரம் எனப்படும் மணிமுழுங்கி மரத்தின் ஆன்மீக சக்தியும் பக்தர்களுக்கு பெரும் வியப்பை அளிப்பதாக உள்ளது.